முதலாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் நான் இன்று முதல் இணைஞ்சிருக்கிறேன். ஒரு எளிய மக்களுக்கான ஒரு அரசியல் வாய்ப்பை உருவாக்கக்கூடிய ஒரு அமைப்பிலிருந்து அந்த மக்களுக்கான உரிமை குறித்தும் உரக்க குரல் கொடுப்பதற்கான களத்தில் மீண்டும் இருக்கிறேன். இந்த தேர்தலிலிருந்து தொடங்கி மீண்டும் என்னுடைய அரசியல் பயணம் தொடரும். நாம் தமிழர் கட்சியில இரண்டு பெரிய திராவிட கட்சிகளையும் தொடர்ச்சியா விமர்சனம் பண்ணிருந்தீங்க. இப்ப திருப்பி திராவிட கட்சிக்குள்ளார வந்திருக்கிறீங்க, என்ன காரணம்? ரெண்டு விஷயம் இதுல சொல்ல முடியும். நான் அதிமுகவை தேர்வு செய்ததற்கான ஒரு காரணம், இந்த கட்சியினுடைய தலைமை ஏற்றிருக்கக்கூடியவர் ஒரு அடிப்படை குடும்பத்திலிருந்து, ஒரு சாமானிய குடும்பத்திலிருந்து வந்து ஒரு தலைமையை எட்ட முடியும் அப்படிங்கிற ஒரு சூழலுடைய ஜனநாயக சூழல் இருப்பதனாலையும், ஒரு தமிழனுடைய தலைமையின் கீழ் இயங்குவதற்கான ஒரு மன உறுதியோடு நான் இருந்ததுனாலையும் அதிமுகவை தேர்வு பண்ணியிருக்கேன். நாம் தமிழர் கட்சியிலிருந்து வெளியில வந்த பிறகு இன்னொரு அரசியல் அமைப்புக்கு போகலை அப்படின்னா உரிமை மறுக்கப்பட்ட மக்களுக்கும் என் இன மக்களுக்குமான அரசியல் பங்கேற்பை எப்படி உறுதி செய்யறதுன்ற ஒரு கேள்வி எழுந்துட்டு இருந்தது. ஒட்டுமொத்தமாக அனைத்து மக்களும் சேர்ந்து இந்த முடிவு எடுத்திருக்குமே தவிர காளியம்மாள் தனித்த ஒரு முடிவா இதை நான் எடுக்கல. இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழல்ல மக்கள் நிறைய பாதிப்புகளுக்கு உள்ளாயிட்டு இருக்காங்க. தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் பிரச்சனைகளை சந்தித்து கொண்டே இருக்கிறாங்க. விலைவாசி ஏற்றத்திலிருந்து தொடங்கி சட்டம் ஒழுங்கா இருக்கட்டும், பெண்களுக்கான பாதுகாப்பா இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் இன்னைக்கு பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கு. அந்த விடயங்கள்ல இருந்து மக்கள் ஒரு பெரிய ஏமாற்று நிலைக்கு தள்ளப்பட்டிருந்தாங்க. ஒரு மாற்றம் வராதான் விரும்புறாங்க. இந்த வரக்கூடிய தேர்தல் அதுக்கான பரிசு தரும். கிட்டத்தட்ட ஒரு வருஷம் கட்சியின் விலகி ஒரு வருஷம் ஆச்சு. இந்த ஒரு வார காலதாமதம் ஏன் முடிவெடுக்க இந்த முடிவு எடுக்கிறதுல ஒன்றும் காலதாமதம் இல்லை. நான் ஏற்கனவே இருந்த மாதிரி நான் களத்துல இருந்தேன், மக்கள் களத்துல இருந்தேன். நான் கட்சிக்கு வருவதற்கு முன்பு 2013 இருந்து நேரடி மக்கள் களத்துல இருந்தேன். அதுக்கு முன்னாடி நிறைய தனியார் தொண்டு நிறுவனங்கள்ல மக்களோட வேலை செஞ்சிருக்கிறேன். அப்ப நான் கடலோர மக்களோட வேலை செய்யல. 2013க்கு பிறகுதான் நான் கடலோர மக்களோட பணி செய்ய தொடங்கினேன். களத்துல ஒவ்வொரு நாளும் இருந்துகிட்டே தான் இருந்திருக்கேன். நான் அரசியல் கட்சியிலிருந்து விலகினே தவிர மக்கள் அரசியலிருந்து ஒருபோதும் விலகல. நிறைய நீங்களே பார்த்துருப்பீங்க, போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள், விவசாயிகள் போராட்டம், கடலோர மக்கள் போராட்டம்னு தொடர்ந்து இருந்துகிட்டே தான் இருந்தேன். எனக்கும் கொஞ்சம் ஓய்வு தேவையில்ல. 6 வருஷம் கத்திருக்கிறேன்ல, குழந்தைகளை பார்க்கணும். ஏன்னா என் குழந்தைங்க என்னோட இல்லாமே இருந்தாங்க. கடந்த இந்த ஒரு வருடமா தான் நான் கூட்டிட்டு வந்து என் கூட வச்சிருக்கேன். எங்க அம்மா வீட்டுல தான் அவங்க ஒரு 2.5 வயசுலேருந்து என் பெண் குழந்தை அங்கேயே தான் வளர்ந்தாங்க. அதை விட்டுட்டு தான் அரசியல் களத்துக்கு வந்தேன். என் பெண்ணோட இப்ப ரொம்ப நாள் ஏக்கம், அம்மா கொஞ்ச நாள் கூட நம்ம கூட இல்லையே அப்படிங்கிற வருத்தம் அந்த பிள்ளைகிட்ட இருந்துட்டே இருந்தது. ஸோ கொஞ்ச நாளாவது அவங்களோட இருக்கணும். இன்னொன்னு, எனக்கு கொஞ்சம் ஓய்வு தேவை.